ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை தயவு இந்த காலவேளையில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28:25 வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பேர்ல வைங்க. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனை நம்பி இருந்ததாய் சொல்லப்படுகிறது. தாவீதை எடுத்துக்கொள்ளலாம், எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரை தன்னுடைய முழு நம்பிக்கையாக கொண்டிருந்தவர்களாய் இருந்தார்கள். நீங்களும் நானும் கூட நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை ஆசீர்வாதம் குறைவுபடுகிற சூழ்நிலை வருகிறதுனால நம்பிக்கை அற்று போகிறவர்களாக இருக்காமல் தேவனை நாம் நம்புகிற போது நாம் எந்த காரியத்திற்கு அவரை நம்புகிறோமோ அதுல ஒரு செழிப்பை கட்டளை இடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவுல ஒரு வசனம் வாசிக்கப்படுகிறது. 57வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 57வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை நம்புகிறவன் தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி, இந்த நாளில நம்முடைய நம்பிக்கை எதன் பேரில் இருக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனை நம்பி இருக்கும் போது ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் பேர்ல இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று இந்த நாளில நாங்கள் பார்த்தோம். அப்பா, யார் யார் உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ, உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை நன்மைகளை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார்களோ அவர்களை அந்த காரியத்தில் அற்புதங்களை இந்த நாளில நீ செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு நம்பிக்கையின் ஊற்றாய் இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கட்டும், ஒரு உயர்வின் நாளா இருக்கட்டும்னு நாங்க பாக்குறோம். ஏசாயால நீர் சொன்னீர் அல்லவா, என்னை நம்புகிறவன் தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளுவான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் நன்மையும் சுகமும் பலமும் என்னென்ன காரியத்துல தேவைப்படுகிறதோ அதில் அவர்களை செய்து செழிக்க பண்ணுங்க நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.